வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் இதனோட நிலைமை பற்றி நிறைய பேர் புகார் செய்கிறாங்க. நிறைய கன்சர்ன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் திமுக, அதிமுக ரெண்டுமே நீர்நிலைகளை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காணொளியில் நம்ம திமுக இதுக்காக அமல் செய்த ஒரு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சட்டம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தோட பேர் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 2007. இந்த சட்டம் 2007 பாஸ் ஆச்சு. இதுக்கு ஒரு மூல காரணம் எல் கிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோர்ட்டு கேஸ். இதோட முடிவு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் 2005ஆம் வருடம் வந்தது. அதில் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, வாட்டர் பாடிஸை பற்றி முதன்முறையாக நம்ம நீர்நிலைகளை ஸ்டடி பண்ணணும், சர்வே பண்ணிட்டு அதில் ஆக்கிரமிப்புகள் இருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சர்வேயும் ஆக்கிரமிப்பு இருக்கான்னு பார்க்குறது ஒரு தனி ஒரு விஷயமா கொண்டு வராங்க. We feel it appropriate to pass this order and give certain directions to the first respondent state government to make an overall study of all such encroachments. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறாங்க. Respect of the lands which have been classified as lands meant for the purpose of storage of water. நீர்நிலைகளுக்கு அப்படின்னு உள்ள எல்லா லேண்டையும் நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We are of the view that in the present context such a step is required to be taken by the state in order to improve the water storage facility அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2005 சென்னை உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. We take this opportunity to direct the state government to identify all such natural water resources in different parts of the cities as state, and wherever illegal encroachments are found initiate appropriate steps அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2005 இது வந்த பிறகு தான் இந்த தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 2007ங்கிறது திமுக அரசாங்கம் கொண்டு வருது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பக்கம் தான் இருக்குது, 1.5 பக்கம் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த சட்டம். இந்த சட்டத்தில் ஒரு வாட்டர் பாடி, ஒரு நீர்நிலைன்னா என்ன அப்படின்னு சில டெஃபினேஷன்லாம் சொல்லிட்டு இந்த சட்டம் முக்கால்வாசியும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை கீழே உள்ள நீர்நிலைகளுக்கு தான் இது அப்ளை ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டத்தில் 2 ஸ்டெப் இருக்குது. முதல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சர்வே ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நியமிப்பாங்க. இந்த சர்வே ஆஃபீஸர் ஒவ்வொரு ஏரியாலையும் போய் அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நீர்நிலைகளையும் அவங்க சர்வே எடுக்கணும். டேங்க்ஸு, குளம் எல்லாத்தையும் அவங்க சர்வே எடுக்கணும். சர்வே எடுத்துகிட்டு அவங்களுக்கு பொதுப்பணித்துறை ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இதோட ரிசல்ட் செக்ஷன் 6ல் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆஃப் சர்வே ஆஃபீஸர். இந்த சர்வே ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்வே முடிச்சுட்டு ஒரு சார்ட்டு, ஒரு டயக்ராம் எல்லாத்தையும் வரைஞ்சி இதுதான் இந்த நீர்நிலையோட பவுண்டரி அப்படின்னு கிளியராக சொல்லி அவங்க இதை பொதுப்பணித்துறைக்கு கொடுப்பாங்க. ஆஃபீஸர் ஆஃப் தி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் சச் டேங்க்ஸ். இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பொதுப்பணித்துறை அலுவலர்களையும் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த சர்வே ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட வேலை முடிஞ்சு போயிடுது. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் இச்சட்டம் சொல்லுது. இதுக்கப்புறம் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட். எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட்றது என்னன்னா, இப்போ இஃப் த ஆஃபீஸர் ஸ்பெசிஃபைட் இன் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 6, அதாவது பொதுப்பணித்துறை அலுவலர் is of the opinion that any person has encroached upon any land within the boundaries of the tank. அதாவது இதுக்கப்புறம் தான் பொதுப்பணித்துறை என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இதுதான் பவுண்டரியா, இதுக்குள்ளே தான் இவர் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆக்கிரமிப்பு செஞ்சவரை எவிக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு நோட்டீஸ், அந்த நோட்டீஸ்க்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் சட்டம் மொத்தமே. இதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் எப்படி இந்த எவிக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2ன்னு இருக்குது. அவங்க பண்ணி ஆக்கிரமிப்பாளரை போலீஸ் உதவி தேவைன்னா அதோட வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிராப்ஸ் அதுக்குள்ளே இது ஏதாவது இருந்ததுன்னா, பயிர் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, பில்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இடித்து தள்ளணும் அல்லது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அஃபென்சஸ் பெனால்ட்டிஸ்னு இருக்குது. இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 மாதம் ஜெயில் தண்டனையோ ஒரு ஃபைனோ கொடுக்குறதும் இந்த ஆக்டில் இருக்குது. இப்போ இந்த ஆக்டில் சில குறைகள் இருக்குது. அதாவது 2 பக்கத்துக்கு ஆக்ட் எழுதி 1.5 பக்கத்துக்கு ரூல்ஸ் எழுதியாச்சுன்னா, இதான் கெசட்டில் ரூல்ஸ். இந்த ஆக்டுக்கு ரூல்ஸ் யார் சர்வே எடுப்பாங்க, எந்த ரேங்க்கில் உள்ளவங்க சர்வே எடுப்பாங்கன்றதை பற்றின ரூல்ஸ் இதை போட்டு, அதாவது இதோட ஓவரால் நோக்கம் என்ன, நோக்கம் எந்த நீர்நிலையிலையும் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நோக்கம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த நோக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நோக்கம் நிறைவேறணும்னா என்ன பண்ணணும், நீர்நிலைகளை காப்பாற்றணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கு இந்த சட்டம் போதுமா, இந்த 1.5 பக்க சட்டம் போதுமா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சர்வே தான் மிஸ்ஸிங்கா? இப்போ அவ்வளோ நாளில் நீர்நிலைகள் காப்பாற்றுறதுக்கு இந்த சர்வே தான் மிஸ்ஸிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் இதோட முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சட்டத்தில் 2007 பாஸ் பண்ண இந்த சட்டத்தில் உள்ள தமிழ்நாட்டில் எப்படி சட்டங்கள் வந்து உருவாகுது அப்படின்றதுக்கு சொல்கிறேன். இந்த சட்டத்தில் உள்ள சில குறைகளை பார்ப்போம். முதல்ல வந்து if the officer specified in subsection 2 of section 6 is of opinion that any person has encroached upon any land அப்படின்னு சொல்லியிருக்காங்க, and that encroacher should be evicted அப்படின்னு இந்த சட்டத்தில் வருது. இதுவே ஒரு வகையில் ஒரு பெரிய ஓட்டை. ஏன்னாச்சுன்னா அவரோட ஒப்பீனியன் எங்கேருந்து வந்து ஒரு சர்வே இருக்குது, ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்குங்கிறது எப்படி, ஹவ் இஸ் இட் எ மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன்? இது வந்து அவருடைய என்ன ஒப்பீனியன் கருத்து கிடையாது. இது வந்து உண்மை. ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பாளர்னா அவர் ஆக்கிரமிப்பாளர், இல்லைன்னா இல்லை. இதில் வந்து கருத்து, என்னுடைய கருத்தில் அவர் வந்து ஆக்கிரமிப்பாளர், உங்களுடைய கருத்தில் வேறு மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லி சட்டத்தை எழுதிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் எழுதுறது வந்து தெரியாமல் எழுதலை இவங்க வந்து தெரிஞ்சு தான் எழுதுறாங்க. இந்த மாதிரி சட்டசபையில் பாஸ் பண்ணதுலாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்குது, ஒப்பீனியன் நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒருத்தங்க கண்டெம்ட் போட்டு ஒருத்தங்க இதை கிளாரிஃபை பண்ண சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு போராடி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும். நல்லா தெரிஞ்சு தான் இந்த சட்டத்தெல்லாம் உருவாக்குறாங்க. சரி, முக்கியமாக இப்போ இதை விட்டுறலாம். இந்த சட்டத்தில் உள்ள லெட்டர்ஸில் உள்ள வேர்ட்ஸில் உள்ள இதெல்லாம் விட்டுறலாம். அதெல்லாம் ரொம்ப நிட்டி கிரிட்டி அந்த மாதிரி நம்ம ரொம்ப இது பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக விஷயங்கள் பார்ப்போம். முதல்ல தொடர் கண்காணிப்பு. பொதுப்பணித்துறை அதிகாரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொடர்ந்து கண்காணிப்புடன் இருக்க வேண்டும்ங்கிறது சட்டத்தில் இல்லை. கோர்ட் ஆனால் சொல்லியிருக்கு. இதை ஒரு நீர்நிலையை நீ பாதுகாக்கணும்னா அதில் ஆக்கிரமிப்பு வந்துட்டே இருக்கும், அது நீ தொடர் கண்காணிப்பில் இருக்கணும். அதனால அந்த அதிகாரியை வேலை பார்க்க வைக்கணும். இப்போ ஒரு தடவை எவிக்ஷன் பண்ணிட்டு அந்த சர்வே ரிப்போர்ட் வந்துடுது, ஒரு முறை எவிக்ஷன் பண்ணிட்டு விட்டா போருமா அப்படிங்கிறது நீங்கள் அதிகாரிகள் கிட்ட, அதுவும் நம்ம நாட்டில் இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாமல் நடக்காது. இந்த ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த சட்டத்திலையும் இடம் இல்லை, ரூல்ஸ்லையும் இடம் இல்லை. உதாரணத்துக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை தம் கீழ் வரும் நீர்நிலைகள் குறித்து அதிகாரி ஒரு ஆக்கிரமிப்பு இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண ஏன் இந்த சட்டம் சொல்லலை? அதை யாருக்கு சப்மிட் பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க. அதை ஓப்பனாக மக்களுக்கு ஒரு இணையதளத்தில் போடுங்க. எல்லாரோட தாலுகா பிடபிள்யூ ஆஃபீஸ்லையும் ஒட்டி வைங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ஒட்டி வைங்க. அப்படி பண்ணாதான் மக்களுக்கு தெரியும், ஓஹோ நம்ம ஏரியாவில் உள்ள நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிப்பு இல்லைன்றது எப்போ தெரியும்? அப்போ தான் தெரியும். ஸோ மக்களுக்கு இது தெரிய வரணும்னும், ஏன் அரசாங்கத்துக்கே தெரிய வரணும்னு அரசாங்கம் நினைக்கல. ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியாச்சு, அது எப்படியா நடந்துக்கிட்டோம், அதில் பிரச்சனை தான் மக்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டோம். ஆக்கிரமிப்பாளர் வந்தாச்சுன்னா அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டோம். இதுதான் என்னமா இருக்கு. ஸோ தொடர் கண்காணிப்பில் இந்த சட்டத்தில் வழி இல்லை. இது எல்லாமே நான் சொல்றது, இதில் சொல்றது எல்லாமே எல்லா சட்டங்களையும் இருக்க வேண்டியது. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். வெளிப்படையின்மை. சர்வே ஆஃபீஸர் பொதுப்பணித்துறைக்கு அறிக்கை கொடுக்குறாரு இல்லையா, இந்த அறிக்கையை பற்றி இந்த சட்டத்தில் வருது. சட்டத்தில் ரிப்போர்ட் ஆஃப் சர்வே ஆஃபீஸர் செக்ஷன் 6 வருது. இந்த ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுக்குறாரு? ஹேண்டட் ஓவர் டு தி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த ரிப்போர்ட் நியாயமா ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு, ஆனால் இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் நியாயமா? இந்த ரிப்போர்ட் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இணையதளத்திலையோ ஒரு பொது இடத்துலையோ இது அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா, மக்களுக்கு இது அவைலபிளாக இல்லைன்னாச்சுன்னா எல்லாரும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இது ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோசரில் இந்த ரிப்போர்ட் ஏன் இன்னும் வெளில வரல? இந்த ரிப்போர்ட் எவ்வளவு இருக்குது? தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ரிப்போர்ட் 2007 கொடுத்ததுக்கு இந்த ரிப்போர்ட் எல்லா மாநிலங்களையும் எல்லா நீர்நிலைகளுக்கும் இருக்கா? அப்படி இருந்துன்னா எங்கே இருக்குது? அதை எங்கே வச்சுருக்கீங்க? அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வைக்க வேண்டாமா? ஒழிச்சு வைக்கலாமா? இதெல்லாம் பற்றி எந்த இதுவும் குறிப்பும் இந்த சட்டத்தில் இல்லை. இது அதிகாரிகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? இந்த சட்டத்தில் இதை பற்றி இல்லை. சட்டத்தில் தான் நீங்கள் சொல்லணும், இது மக்களுக்கு அவைலபிளாக வையுங்க அப்படின்னு நீங்கள் தான் சட்டத்தில் தான் சொல்லணும். வெளிப்படையின்மை முதலே சட்டத்திலே இல்லை. அப்புறம் மக்களுக்கு அதிகாரம் அளித்தல். மக்களாக முன்வந்து இந்த ஆக்கிரமிப்பு குறித்து புகார் செய்யும் வழிவகை இந்த சட்டத்திலே இல்லை. அதாவது இப்போ நீங்கள் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பிடபிள்யூடியில் போய் இதை பற்றி புகார் சொல்கிறதுக்கு எந்த வழிவகையும், அதை அக்செப்ட் பண்ணது பிடபிள்யூ, எந்த வழிவகையும் இந்த சட்டத்தில் இல்லை. இதுக்கு ரொம்ப நாள் பின்னாடி வந்த ஜிஓ 540 அரசாணை 540 தான் அந்த வழிவகை வருது. 2014 தான் அது வருது. ஆனால் அதில் வேற அலுவலர் பொறுப்பாக்கி நல்லா குழப்பிட்டாங்க இதை மொத்தமாக. ஸோ நீங்கள் மக்கள் புகார் பண்ண முடியலன்னா, மக்கள் ஆக்டிவிஸ்ட்னாங்க, போராளிகள்ன்றாங்க, அவங்கெல்லாம் பார்த்து புகார் பண்ணி அவங்களோட நீர்நிலை தானே அது, அவங்க தானே மெயின்டைன் பண்ணணும். அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க டெய்லி. நீங்கள் தொடர் கண்காணிப்புக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணல, மக்களாக புகார் அளிக்கிறதுக்கும் சட்டத்தில் வழிவகை பண்ணலன்னா என்ன அர்த்தம்? ஒரு சட்டம் அளிக்கும் போது இந்த மாதிரி பண்ணுமா இல்லையா? 4வது, சட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து எந்த அறிக்கையும் சட்டத்தில் இல்லை. அதாவது கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சப்மிட் பண்ணணும், அசம்பிளிக்கு சப்மிட் பண்ணணும், நீர்நிலைகளோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எவ்வளவு மாநிலங்கள்லேருந்து ஆக்கிரமிப்பு இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, எவ்வளவு நீர்நிலைகளில் எவ்வளவு ஆக்கிரமிப்புகள் அகற்றினீங்க, எவ்வளோ பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்க, திரும்ப வராங்களா,
இதெல்லாம் பற்றின ஒரு செயல்பாட்டை பற்றின ஒரு ஒரு குறிப்பே நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு அந்த சட்டம் வேலை பார்க்குதா இல்லையான்னு எப்படியும் தெரியும். இதெல்லாம் சட்டத்தில் இருக்கணுமா இல்லையா? ஒரு சட்டம் வேலை பார்க்குதா இல்லையான்றது சட்டம் எழுதுறவங்களுக்கு தான் அது வந்து பண்ணணும். வேற யார் பண்ணுவாங்க? ஸோ ஃபைனலாக அதாவது இந்த சட்டத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசு இயந்திரத்துக்கு பியூரோக்ராட்ஸுக்குன்னு கிரியேட் பண்ண ஒரு சட்டம் இது. இதில் மக்கள் பங்கு பெறதுக்கு வழியை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. மக்கள் மட்டும் இல்லை, மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இதை பற்றி தெரிய வேண்டாம். அதாவது இது எழுதினவங்களே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வந்து பார்த்துங்க பியூரோக்ராட்ஸு மக்கள் அதிகாரிகள்லாம் போய் பார்த்துங்க ஏதாவது பண்ணீங்கன்ற மாதிரி கோர்ட்டு சொன்னதுக்காக எழுதப்பட்ட ஒரு சட்டம் இது. இந்த லட்சணத்தில் வந்து ஒரு நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஏற்றியாச்சுன்னா, கோர்ட்டு சொல்லி ஏற்றியாச்சுன்னா, ஒரு சட்டம் ஏற்றுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது, எவ்வளவு ப்ரெஷர் வேண்டியிருக்கு, எவ்வளவு பேர் அதுக்கு உழைக்கிறாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் இப்படி இருந்ததுன்னா இதுக்கப்புறம் இந்த சட்டம் கூட உட்காந்து போராடணும். இந்த சட்டத்தை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்னு ஒரு 10 வருஷத்துக்கு இவங்க எல்லாரும் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் போய் போராடி இதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதில் 1008 தப்பு இருந்து நான் ஒரு சட்டம் எழுதும்போது இந்த தொடர் கண்காணிப்புக்கு, வெளிப்படைத்தன்மைக்கு, அப்புறம் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கு, ஃபீட்பேக்குக்கு, இது எதுக்குமே வழிவகை இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து சட்டங்களும் மக்களை மக்களுக்கு சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தமிழ்நாட்டில் எந்த சட்டங்களும் செயல்படுவதில்லை. எந்த சட்டத்தை வேணா எடுத்து பாருங்க, அந்த நோக்கமே உங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி வர சட்டங்கள்லாம் மத்திய அரசுலேருந்தோ வேற மாநிலங்கள்லேருந்தோ, தகவல் அறிவு உரிமை சட்டம் ராஜஸ்தான்லேருந்து வந்தது தான், அந்த மாதிரி வருதே ஒழிய உங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் அந்த மாதிரி இல்லை. அதுதான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். திமுகவோட இந்த சட்டம் உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்க, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட்ஸ் 2007. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று போடுறேன். நன்றி.